என்ன முக்கியம் அப்படின்னா, தேசிகன் சொல்கிற பெருமாளை தள்ளி விட்டுரு, பின்னாடி தள்ளி விடு, அவரை கண்டுக்காத. சரி, பாகவத கைங்கறி முக்கியமாக ஆச்சாரிய கைங்கறி முக்கியம். ஆச்சாரிய கைங்கரியம் தான் முக்கியம். அதான் ஆச்சாரிய என்ன சொல்கிறாரோ அவர் கைங்கரியம் பண்ண அதான் முக்கியம். அதுக்கு அடுத்தது ரெண்டாவது தான் பாகவத கைங்கரியம். அதனால் முதல்ல ஆச்சாரிய கைங்கரியம், அடுத்தது வந்து பாகவத கைங்கரியம். இது ரெண்டுக்கு போக டைம் இருந்ததுனாக்கா, அப்பா டைம் இருக்கு, நான் உன்னை வரேன், மாலை கொடுக்குறேன். மூணாவது தான் கடைசியாக தான் வர்றாரு பெருமாள். அதில் என்னன்னு கேளு, எல்லாமே நிறைய ஆராதனாம் சர்வேஷாம் விஷ்ணுவோர் ஆராதனம் பண்ண, எல்லா ஆராதனைகள்லாம் பண்ணுற பகவானுடைய ஆராதனை தான் ரொம்ப சிறந்தது. தஸ்மாத் பரதரம் புரோக்தர், அதையோட வந்து முக்கியமானது என்னன்னாக்க, பகவான் ஆராதனோட கூட முக்கியமானது கலிய ஆராதனம் பரம். அதாவது பக்தர்கள் இருக்கிற பாகவதர்கள் அவளுக்கு பூஜிக்கிறது, அவளுக்கு உபச்சாரம் பண்ணுறது தான் முக்கியம். ரொம்ப பேருக்கு தடியாரான்னு சொல்ல தெரியாது, தடியாரானம் தடியாரானம் சொல்லுவாங்க. உனக்கு தெரியுமா? தடியாரான்னு சொல்லுவியா, தடியாரான்னு சொல்லுவியா? தடியாரானாக்க தடியை வச்சுன்னு தடியார அடிக்க, தடியாரம். சதினாக்க பகவான் அவனை சேர்ந்தவாங்க, சத்துனாக்க அவன் அர்த்தம். விஷ்ணுனால தான் பெருமானுக்கு அது பேரை சொல்கிறது. சத்துனாக்க எல்லாமே அவன் தாங்கிறதுனால ஆனால் ததிய ஆராதனம், அவங்க ஆராதனை முக்கியமானது அப்படின்ட்டு. அதனால் ஆச்சாரியர் பெருமாள் பாகவதாருங்கிறது என்னன்னா, நம்பர் 1 ஆச்சாரியர், நம்பர் 2 பாகவதர், நம்பர் 3 பெருமாள் கடைசியவரன். அவரே சொல்லிக்கிறார், நீ எனக்கு வந்து இப்போ உனக்கு இருக்க, என்னோட பிள்ளை இருக்கான், ஏதாவது இப்போ இல்லை வேலை பண்ணுறதுனாக்க கூப்பிட்ற, எனக்கு பண்ணுப்பா அப்படிங்கிற. உன் பிள்ளை வந்து இல்லைன்னு எனக்கு பண்ணுங்கிற ஆள்கிட்ட, ஒரு ஆள்கிட்ட இல்லை சுமதிக்கிட்ட சொல்கிறேன். உடனே நீ என்னதுக்கு நான் சொல்லுவேன், சரி நீ எனக்கு பண்ணோன்னா பிள்ளைக்கு பண்ண, பிள்ளைக்கு பண்ணாதான் எனக்கு பண்ணதை விட என் பிள்ளைக்கு பண்ணால் எனக்கு என்ன சந்தோஷம் ஜாஸ்தி. நான் கேட்டம்மா, அம்மா நான் போயிட்டு வரேங்கிறம்மா, நான் என் பிள்ளைக்கு பண்ண சந்தோஷம் எனக்கு அப்படின்னு சொல்லுவேன். அதான் பகவான்னு சொல்கிறாம்மா, சாஸ்திரத்துக்கு சொல்லுவது. எனக்கு பண்ணது கூட நீ பாகவதாளுக்கு சிஷ்யாளுக்கு என்னுடைய அடியார்களுக்கு பண்ணாங்க, அதுதான் எனக்கு சந்தோஷம். அடியார் 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 7 தடவை சொல்கிறேன். நம்மளோட ஒரு பாடல் அடியார் அடியார் அடியார். நான் யாரும் நம்மாழ்வார் சொல்கிறார், பெருமாளுடைய அடியவனுக்கு அடியவன், அந்த அடியவனுக்கு அடியவன், அந்த அடியவனுக்கு அடியவன். இது ஒரு பாட்டில் வந்து நல்ல ஒரு பாட்டு சொல்கிறாங்க. 3லும் பெருமாள் கடிமை செய்வேன், நெடுமாள் கடிமை செய்வேன் போல் அப்படின்னு சொல்லி ஒரு 10 பாட்டு பாடிருக்கேன். பாகவதார் கைங்கரியம் இன்னொரு 10 பாட்டும் பாடிருக்கேன். நான் பிற வந்து இது பாடிருக்கேன், நெடுமாள் கடிமை செய்வேன் சொல்லிட்டோம். அதில் சொல்லி சொல்கிறார், நான் வந்து நெடுமாள் கடிமை செய்து முக்கியம் இல்லை, நெடுமாள்னா பெருமாள், பெருமாளுக்கு அடிமை செய்து முக்கியம் இல்லை, அவங்க அடியார்களுக்கு அடிமை செய்கிறது தான் முக்கியம் அப்படிங்கிற. அப்புறம் சொல்கிறார், பெருமாளுடைய அடியார்களுக்கு அடிமை செய்கிறது கைகை பண்ணுறது முக்கியம் இல்லை, அந்த அடியார்களுக்கு பண்ணுறது தான் முக்கியம். புரியுதுல? இப்போ நம்முடைய அடியார் முகுந்தன் வச்சுக்கோ, முகுந்தனுக்கு அடியார் வந்து பத்மாவதி. பெருமாள் சொல்கிறார், ஆச்சாரியனுக்கு பெருமாள் கைங்கரியத்தை விட பெருமாள் அடியார் எனக்கு கைங்கரியப்பட்டது முக்கியம், எனக்கு கைங்கரியப்பட்டதை விட முகுந்தனுக்கு கைங்கரியப்பட்டது முக்கியம், முகுந்தனுக்கு கைங்கரியப்பட்டதை விட பத்மாவதி கைங்கரியப்பட்டது முக்கியம். பத்மாவதியுடைய பிள்ளை இருக்கான், ரங்கநாதன் இருக்கான், பத்மாவதி பிள்ளை ரங்கநாதனுக்கு கைங்கரியம் பண்ணுறது முக்கியம்
அதான் முக்கியம். பிரதானம் பேர் முக்கியம். ரங்கநாதனுக்கு வைக்கிறத அவன் புஜாரி பண்ணுறது முக்கியம். அவன் அடியாருக்கு இது 7 சப்த பருவம்னு சமஸ்கிருதத்தில் சொல்கிறது. சப்த பருவம்னா 7 இது. 7ங்கிறது எல்லாத்துலேயும் நல்ல காரியங்கள்லாம் ரொம்ப முக்கியமான இது. சப்தபதி கல்யாணம் பண்ணாக்க 7 இழுத்து வைக்கிறது அப்படின்னு பேர். சப்தபதின்ட்டு ஒரு பேர். உங்கள் இதெல்லாம் அது உள்ள தெரியாது எனக்கு. அந்த இதில் வந்து எல்லாத்துலேயும் ஸ்மார்ட் 7 மார்க் இந்த எல்லா இதுலேயும் சப்த